தாயே, இத்தனை வருஷங்களா நான் ஒன்ன மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். எங்க போச்சு என்னுடைய சக்திகள் எல்லாம்? வழிய காட்டு, எனக்கு வழிய காட்டு. என்ன மாதிரி ஒரு பக்தனுக்கு கிடைக்காம யாருக்கு கிடைக்கணும் அந்த ஸ்ரீ சக்கரம்? அந்த அம்மனே எனக்கு எதிர அணிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸ்ரீ சக்கரம் நமக்கு கிடைச்சா நான் ஆசைப்பட்ட பொண்ணு எனக்கு கிடைப்பா. எனக்கு ஒத்துழைக்கிறேன்னு நீ வாக்கு கொடுத்திருக்க. அதனால ஸ்ரீ சக்கரத்தை அடையறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸ்ரீ சக்கரத்தை நம்ம அபகரிச்சே தீரணும். ஸ்ரீ சக்கரம் நமக்கு கிடைச்சாலும் விருப்பாட்சம் அது எனக்கு தான் வேணும்னு திரும்பவும் அடம் பிடிப்பான். உழைப்பு நம்மளோடது, பலனை அவ அனுபவிக்கிறதா? நாம படுற எல்லா கஷ்டங்களும் கடைசியில வீணா போயிடும் மாரியப்பா. ஸ்ரீ சக்கரம் அந்த சாஸ்திரிக்கு கிடைக்காது, உனக்கு தான் கிடைக்கும். அத நான் உனக்கு காணிக்கையாவே கொடுக்கிறேன். இப்ப நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க மாரியப்பா? என் வார்த்தையை நம்பு. உற்சவம் வரைக்கும் அவன் வார்த்தைக்கு எதிர்பேச்சு பேசாம அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே போ. ஸ்ரீ சக்கரத்தை உன் கையில சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. மொத்தத்துல அந்த பொண்ணை இம்சப்படுத்துறதுக்குனே காத்துக்கிட்டு இருங்க. அவளுக்கு சூடு வைக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு காரணம் வேணும். நீங்க எல்லாம் மனுஷங்களா, அரக்கங்களா? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இதுதான்டா பரிகாரம். இந்த காத்து கருப்பு பேய் பிசாசுன்னு உடம்புல ஏறிடுச்சுன்னா இப்படிதான் அதை விரட்டணும். அதுவே மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா இன்னும் கோரமா நடத்துவாங்க. வேப்பலை, சாட்டை இதெல்லாம் வச்சு அடிப்பாங்க. பரவாயில்லையா? நல்ல வேளை நீங்க அதை செய்யாம இருந்தீங்களே. லலிதா, உனக்காவது அறிவு இருக்க வேண்டாமா? எவ்வளவு சொல்லிருக்க உனக்கு. அம்மா பிடிவாதம் பிடிச்சா நீ இவங்களோட சேர்ந்து ஆடுவியா? இன்னும் வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாத சின்ன பொண்ணு அவ. இப்பவே அவ உடம்ப இப்படி புண்ணாக்கி வச்சா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அத எதுவும் ஆகலையே, விட்டுருங்க. இதுல அத்தையோட தப்பு எதுவுமே இல்லைங்க. எப்படியாவது அவளை சரி பண்ணணும்னு தான் நாங்க இப்படி பண்ணோம். அந்த அம்மன் காப்பாத்திட்டா. எது எப்படியோ இந்த பழைய பஞ்சாங்க விதிமுறை எல்லாம் சரியில்லைன்னு எனக்கு தோணுது. ஆமாப்பா, நாங்க கத்துக்கிட்டத பார்த்தத நாங்களும் பயன்படுத்தி பார்ப்போம். நீங்க உலகமே தெரிஞ்ச இந்த காலத்து ஆளுங்க. அவளுக்கு ஏன் இப்படி ஆச்சு, என்ன ஆச்சு, அத பத்தி எல்லாம் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? இந்த வீட்டுக்கு ஆம்பளை நீதான். ஆனா உனக்கு வெளி வேலை தான் முக்கியம். இதுக்கெல்லாம் உனக்கு எங்க நேரம் இருக்கு? நாங்க தானே நாள் பூரா கண் முன்னாடி இத பாத்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் அவளுக்கு குணமாகணும்னு எங்களால முடிஞ்சது ஏதோ பண்ணி பார்த்தோம். அவன் மேல எனக்கு கோபமெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, போதும் விடுங்க. நானே அவளை வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போகணும் தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள பரவாயில்ல, விடுங்க. ஒரு தடவை செஞ்சிட்டீங்க. ஆனா இனிமே இந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. சொன்னது புரிஞ்சுதா? உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆஹா ஓஹோன்னு ஆர்ப்பாட்டமா இருந்தவர் நீங்க. இப்ப ஏன் இப்படி ஒடுங்கி போயிருக்கீங்க? எழுந்துருங்க. வீட்டுக்கு போய் அந்த அம்மன் காலடியில விழுந்து மன்னிப்பு கேளுங்க. பரிகார மந்திரத்தை சொல்லி அவ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு
ஒரு நாளைக்கு 1000 முறை காயத்ரி மந்திரம் ஜெபம் பண்ணுங்க. 4 நாள் இப்படி பண்ணாலே மனசு ரொம்ப தெளிவாயிடும். வாங்க வாங்க. என்னை விட்டு போயிடாதீங்க, என் கூட இருங்க. நான் ரொம்பவே நொந்து போயிருக்கேன். இத்தனை வருஷம் கழிச்சு நான் ரொம்ப தளர்ந்து போயிருக்கேன். வாழ்க்கையே எனக்கு இப்ப வெறுமையானது மாதிரி இருக்கு. எனக்குன்னு இப்ப யாருமே இல்லை. நீங்களும் இப்ப என்னை விட்டு போயிட்டீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சவர் நீங்க. வேதங்களையும் சாஸ்திரங்களையும் என்னை விட நல்லா கத்துக்கிட்டவர் நீங்க. என்னை விட அதிகமான விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இப்ப என் மனசை உறுத்திக்கிட்டு இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில சொல்லுங்க. கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். எல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய சக்திங்கிறது எது? மனசு. நம்ம மனசுதான் மிகப்பெரிய சக்தி. அதையும் விட பெரிய சக்தி எனக்கு தெரியல. நம்ம மனசை நம்ம தளர விட்டா அதுக்கப்புறம் அந்த அம்மன் தான் நம்மளை காப்பாற்றணும். அந்த அம்மனை விட மிகப்பெரிய சக்தி எது? இந்த ஜென்மத்துல உங்களுக்கு புத்தி வரப்போறதுல விருப்பாட்ச சாஸ்திரிகளே. சொல்லுங்க தேசிகரே, நீங்க மிகப்பெரிய பண்டிதர். உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அம்மனை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லையா? பேசுங்க தேசிகரே, வாயை திறந்து பேசுங்க. அம்மன் தான் பெரிய சக்தியா? அவளை மீறின ஒரு பெரிய சக்தி கிடையவே கிடையாதா? இருக்கு. இருக்கா? என்னது? அம்மனுடைய பெயர் பலன், அதாவது அம்மனுடைய நாமஸ்மரணை. அப்படின்னா அப்படின்னா கொஞ்ச நாள் முன்னாடி கோவில நான் ஹரிகரா படிக்கும் போது ராமாஞ்சனேய யுத்த பிரசங்கத்தை உதாரணமா சொல்லியிருக்கேன். அநேகமா அத நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு. இருக்கட்டும், இன்னொரு தடவை சொல்லுங்க. அப்போ ஆஞ்சநேயருக்கும் ராமருக்கும் நடந்த உரையாடல் இது. ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீ ராமச்சந்திரன் தான் கடவுள். ராமனை மட்டும்தான் ஹனுமன் ஆராதிப்பார். ஆனா இந்த விதியும் காலமும் நம்மளை எப்பவும் சோதிச்சு பார்க்கும். ஒரு அரசனை காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த அரசனுக்கு வாக்கு கொடுத்த ஆஞ்சநேயர் கடைசியில அந்த ஸ்ரீராமச்சந்திரனையே எதிர்த்து போராட வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துட்டார். ஆஞ்சநேயருக்கு சக்தியே ஸ்ரீராமர் தான். அப்படி இருக்கும்போது அந்த சக்தியே ஆஞ்சநேயருக்கு விரோதமா யுத்தத்துல மாறிடுச்சு. ஆஞ்சநேயருக்கு என்ன செய்யறதுனே புரியல. அப்ப ஆஞ்சநேயர் சொல்றார், ஸ்ரீ ராமச்சந்திரா, உன் சக்தி எதுக்கு எனக்கு? உன் நாமத்தோட சக்தி ஒன்னே எனக்கு போதும்னு ஸ்ரீராம ஸ்மரணைய பண்ணிக்கிட்டு அவரையே எதிர்த்து யுத்தத்துக்கு தயாரானார். ஸ்ரீராமச்சந்திரர் தங்கிட்ட இருந்த எல்லா அஸ்திரங்களையும் ஆஞ்சநேயர் மேல பிரயோகிச்சார். கடைசியில ஆஞ்சநேயர் முன்னாடி தோத்து போயிட்டாரு. ராமர் ஆஞ்சநேயர் முன்னாடி சரணாகதி ஆயிட்டார். இந்த உலகத்துக்கு இது ஒரு பாடம். சாஸ்திரிகளே, அம்மனை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ, எத்தனை தடவை அவளுடைய நாமஸ்மரணையை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு அவ உங்ககிட்ட தோத்து போயிடுவா. அதுக்காகத்தான் நம்ம எவ்வளவு பெரிய விரதங்கள் இருந்தாலும் ஹோமங்கள் பண்ணாலும் அம்மன் பேரை சொல்லி கங்கணத்தை கட்டிக்கிறோம். அப்போ அந்த அம்மனே நம்மளை காப்பாத்த வந்துடுவா. கங்கணத்தை நம்ம கழற்றுற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு அந்த அம்மனே காவலா நிற்பா. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னுடைய குரு.
எனக்கு வழிகாட்டின விளக்கு நீங்க. அம்மா, ஒரு டம்ளர் தண்ணி அப்படியே ஒரு டம்ளர் காஃபியும் கொடுத்துருங்க. தலை ரொம்ப வலிக்குதுமா. தண்ணி அங்க இருக்கு, நீயே எடுத்து குடி. 3 வேளையும் உங்களுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு உங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது என் வேலை இல்ல. கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தா உட்காந்து சாப்பிட்டுடலாம்ல. அடிக்கடி காஃபி குடிக்கிறது உடம்புக்கு ஒன்றும் அவ்வளவு நல்லது இல்ல. என்னம்மா, என்ன ஆச்சு? ஏன் இப்போ இவ்வளவு கோவமா இருக்க? அம்மா, அக்காவுக்கு மனசு சரியில்லை. மனசு சரியில்லையா? என்னாச்சு? யாரால அம்மாவுக்கு மனசு சரியில்லை? வேற யாரால? என்னாலதான். அத்தை எனக்கு இங்கே பிரசவம் பாக்குறேன்னு சொல்றாங்க. என்னை இங்கே இருன்னு சொல்றாங்க. அக்காவுக்கு அதுல விருப்பம் இல்ல. அதான் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. என் புருஷன் சரியா இருந்திருந்தா உங்க வீட்ல என்னால இப்படி ஒரு பிரச்சனை எல்லாம் வரவே வராதுல்ல. ஏன் சித்தி இப்படி தேவையில்லாம பேசி மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? பாட்டி தான் சொல்லிட்டாங்கல்ல. அப்புறமா அப்பாவே அம்மாவை சமாதானப்படுத்துவாரு. அப்பா சொன்னா கண்டிப்பா அம்மா கேட்பாங்க. நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க இப்ப வருத்தப்பட்டா உங்க வயித்துல இருக்கிற என் தம்பியோ தங்கச்சியோ வருத்தப்படும். நீங்க வருத்தப்படாம சந்தோஷமா இருங்க. அம்மா. என்னடா, காஃபி வேணுமா? வேண்டாம்மா, நான் நேரடியா கேட்கிற கேள்விக்கு நீங்க நேரடியா பதில் சொல்லணும். நேரடியா என்ன கேப்ப? சுனிதாவை நம்ம வீட்லயே ஏன் வச்சுக்க கூடாதுங்கிறது தானே உன்னோட கேள்வி. அதுக்கு என்கிட்ட பதில் இல்ல. இப்படி சொன்னா எப்படிமா? ஒரு வாரமா நீதனமா புலம்பிக்கிட்டே இருக்க. சுனிதா சித்திய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். உங்க ஜக்கி சித்தப்பாவுக்கு எப்ப மனசு மாறும்னு சொல்ல முடியாது. அதனால பிரசவத்தை நாம பாத்துக்கலாம். திடீர்னு குழந்தை வேண்டாம்னு சொல்லிட்டா நாம தான் பாத்துக்கணும்னு சொன்னீங்க. இப்ப சுனிதா சித்தி வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொன்னா எப்படிமா? இப்ப எதுக்காக உங்க மனசு மாத்திக்கிட்டீங்க? அவங்க ஏன் இங்க இருக்க கூடாது? நான் எதுக்காகடா காரணத்தை சொல்லணும்? நீங்க எல்லாரும் செய்யற காரியத்துக்கு என்கிட்ட காரணத்தை சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்ல என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்றீங்களா? காரணமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. சுனிதா இங்க இருக்க கூடாது, அவ்வளவுதான். காரணத்தை நான் வேணும்னா சொல்றேன், கேளுமா. அவங்க ஏன் இருக்க கூடாதுன்னு சொல்றேன்னு எனக்கு தெரியும். உனக்கு அப்பா மேல சந்தேகம். அப்பா நிரபராதின்னு எத்தனையோ தடவை நிரூபணமானதுக்கு அப்புறமும் உன் மனசுக்குள்ள ஒரு மூலையில சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த மாதிரி நேரத்துல தேவையில்லாம அந்த பிரச்சனையை இழுத்து பெருசாக்காதம்மா. பாவமா சுனிதா சித்தி, உன்னை விட்டா அவங்களுக்கு வேற யாருமே இல்லம்மா. நீ ஒருத்தன் தான் எனக்கு இன்னும் போதனை பண்ணலையேன்னு நினைச்ச. ஆமாப்பா, பொம்பளைங்க எல்லாருமே சந்தேக பிசாசுங்க தான். போதுமா? நீ என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கோ. சுனிதா இந்த வீட்ல இருக்கிறது எனக்கு இஷ்டம் இல்ல. நீ கேட்டாலும் அதே பதில் தான், உங்க அப்பா கேட்டாலும் அதே பதில் தான். இதுதான் என்னோட முடிவு. எப்படிமா இப்படி சொல்ல உனக்கு மனசு வருது? சுனிதா சித்தி உன் கூட பிறந்த தங்கச்சி. எங்க அம்மா இப்படி கல் நெஞ்சக்காரி ஆயிட்டாங்கன்னு எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்குன்னு தெரியுமா? வயசுக்கு மீறி பேசாத. எனக்கு அவளை கண்டா ஆகலன்னு வச்சுக்கோ. எனக்கு வீட்ல 1008 வேலை இருக்கு. நீங்க எல்லாரும் மத்தியானம் சாப்பிடணும்னா நான் தான் சமையல் பண்ணி ஆகணும். ஏதாவது செஞ்சு என் பொண்டாட்டி வயித்துல இருக்கிற கருவை கலைச்சாகணுமே. என்ன பண்ணாலும் என் பொண்டாட்டி சுனிதா ஒத்துக்க மாட்டேங்கிறாப்பா. அவளை சுத்தி வேற 7 அடுக்கு பாதுகாப்பு போட்டு வச்சிருக்காங்க. என் சகல சேகரம் வீட்டுல இருக்கா. என் பொண்டாட்டிக்கு புருஷனை விட மாமா வீடு தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு. முடிஞ்சதா? எல்லாத்தையும் புலம்பி தீத்துட்டியா? இப்ப முக்கியமான விஷயம் எதுவா அதுக்கு வா. ஏன் குழந்தைய வேண்டான்னு சொல்ற? அதான் பிரச்சனைய சொன்னல. என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்தா எங்க அம்மாவோட உசுருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்களே.
ஜோசியம் அப்படிதான் சொல்லுது. நீயும் குண்டாச்சாரியும் வற்புறுத்தி வலுக்கட்டாயமா என்ன அந்த பூபாலி சாமியார்கிட்ட கூட்டிட்டு போனீங்களே. ஜாதகத்தை பார்த்து சோழி போட்டு எங்க அம்மாவோட மரணத்தையே அந்த ஆளு என்கிட்ட சொல்லிட்டாரு. ஐயோ, அந்த விஷயம் எனக்கும் தான் தெரியும் ஜக்கி. நான் சொல்றது அது கிடையாது. பேசாம உங்க அம்மாவுக்காக அந்த குழந்தைய விடுறதை விட உன் குழந்தைக்காக உங்க அம்மாவை விட்டுலாம்ல. உன் வாய கழுவியா முதல்ல. உன்னை தவிர வேற யாராவது இந்த மாதிரி பேசியிருந்தாங்க நேரம் அவங்க நாக்கை இழுத்து வச்சு அறுத்திருப்பேன். என்ன உயிர் கொடுத்த அம்மா முக்கியமா, வேற ஒருத்தி உயிர் கொடுக்க போற குழந்தை முக்கியமா? இது ரொம்ப தர்ம சங்கடமான கேள்விதான் ஜக்கி. இந்த கோணத்துல நான் இதை யோசிச்சு பார்க்கவே இல்லையே. இல்ல நமக்கு உயிர் கொடுக்கறவங்க முக்கியமா, இல்ல நாம உயிர் கொடுக்க போறவங்க முக்கியமா? இது நீ எவ்வளவு சொன்னாலும் எனக்கு புரியாது. மொத்தத்துல என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம். எனக்கு இதெல்லாம் புரியாது. நீ உன் மண்டையை உடைச்சுக்கோ. தாயா தாரமானு பார்த்தா தாய்க்கு பின் தான் தாரம்னு இருக்கியா? யோ ஆட்டோ ராஜா, இதெல்லாம் ஆட்டோ பின்னாடி எழுதுறதுக்கு நல்லா இருக்கும். கடைசியில உன் ஆட்டோ புத்திய காமிச்சிட்ட பாத்தியா? கட்னவ வந்த உடனே பெத்தவங்களை தூக்கி எறிய கூடாதியா? இத கூட ஆட்டோ பின்னாடி தான் எழுதி வச்சிருப்பாங்க. நான் கூட படிச்சிருக்கேன். தாய்ங்கிறவ தெய்வம், உயிர் கொடுத்த தெய்வம். அம்மா தான் எல்லாம். எனக்கு எங்க அம்மா தாயா முக்கியம். அடுத்த வாரம் எங்க அம்மா வரப்போறாங்க. உனக்கு காட்டுறேன் பாரு எங்க அம்மா எப்படி இருப்பாங்க தெரியுமாயா? யோ, பெத்தவங்களை ரொம்ப ஊர்வசி மேனகோட எல்லாம் ஒப்பிட்டு பேசக்கூடாதியா? அதெல்லாம் ஓம் புதியா. என்ன பெத்த தாய் அப்படியே அன்னபூர்ணீஸ்வரி மாதிரி இருப்பாங்க. எங்க அம்மாவோட மூக்குத்திய பார்க்கணுமே. அந்த அன்னபூர்ணீஸ்வரியுடைய மூக்குத்தி மாதிரியே அப்படியே பல பலன்னு பிரகாசமா இருக்கும். பல தடவை எங்க வீட்டுல விளக்கு இல்லாத நேரத்துல எங்க அம்மாவோட மூக்குத்தி வெளிச்சத்துல நான் படிச்சிருக்கேன் தெரியுமா? அதனாலதான் உன்னால 10ஆம் கிளாஸ்ல பாஸ் பண்ணவே முடியல. சும்மா கிண்டல் பண்ணாதயா. சரி சரி, எங்க அம்மா பேச்சு இதோட விட்டுறலாம். என் பொண்டாட்டி விஷயத்துக்கு வாயா. அவ வயித்துல வளர்ற கருவை உடனே கலைச்சாகணும். அதுக்கு ஒரு வழிய சொல்லி தொலைய. தாத்தா, 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 ஏன் வருத்தமா இருக்கீங்க தாத்தா? வீட்லயும் யார்கிட்டயும் பேசுறது இல்ல, கோவில்லயும் உங்களை பார்க்க முடியறது இல்ல, வீட்டுக்கும் வரது இல்ல. நான் ஏதோ மகா காரியம் பண்ணணும்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எனக்கு யார் தாத்தா சரியான வழி காட்டுவாங்க? ஏதோ ஒரு குழப்பமா இருக்குமா? மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஆதங்கம். உற்சவத்துக்கு இன்னும் 6 நாள் தான் மிச்சம் இருக்கு. உற்சவத்தன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஸ்ரீ சக்கரத்துக்கு ஏதோ ஆபத்து இருக்கு. திருடு போற பயம் இருக்குன்னு ஸ்ரீ சுவாமிகள் வேற சொல்லிட்டு போயிருக்காரு. எல்லா திசையில இருந்தும் அறிகுறிகள் வந்துகிட்டே இருக்கு. உற்சவத்தன்னைக்கு என்னமோ பெருசா நடக்க போகுது. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா சக்தி ஸ்தலமா இருக்கிற இந்த சக்ராபுரி கலங்கப்பட்டு போயிடுமா? இதுவரைக்கும் அந்த அம்மனே முன்னாடி நின்னு மனிதர்களையும் பட்சி பிராணிகளையும் இந்த இயற்கை நியதிகளையும் காப்பாத்திக்கிட்டு இருந்தா. எல்லாம் சரியா நடந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த ஸ்ரீ சக்கரம் தான். கிராமத்தை சுத்தி இருக்கிற எத்தனையோ பகுதிகளில் இருக்கிற துஷ்ட சக்திகள் எல்லாம் அம்மனை கண்டு பயந்து போய் நடுநடுங்கி இருக்கு. அதுக்கெல்லாம் ஸ்ரீ சக்கரத்தோட மகிமைதான் காரணம். அப்பேற்பட்ட ஸ்ரீ சக்கரம் திருடு போயிருச்சுன்னா
என்னென்ன அநியாயங்கள் நடக்குமோன்னு பயமா இருக்குமா. அப்படின்னா இப்ப என்ன பண்றது தாத்தா? என்ன பண்ணணுங்கிறது சாதாரணமான நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த தாய் தான் ஏதாவது செய்யணும். இப்படியெல்லாம் செய்யுங்கன்னு அவ தான் உத்தரவு போடணும். எப்ப உத்தரவு போடுவாங்க? யாருக்கு உத்தரவு போடுவாங்க? நானும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல உத்தரவு வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சக்கராபுரியில அந்த விஷயம் தெரிய போறது ஒருத்தருக்கு மட்டும்தான். யாருக்கு? உனக்கு தான்மா.